சென்னையில் கொள்ளையடித்த 23 லட்சம் பணத்துடன் ரயிலில் அசாம் சென்றவரை ரயில்வே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது நடந்தது எப்படி? சென்னை துரைப்பாக்கம் பிள்ளையார் கோவில் தெருவில் ஹீரா என்டர்பிரைசஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 40 வயதான பிரபின் என்பவர் காவலாளியாக இருந்தார். காவலாளி பிரபின் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த போது இங்குதான் பணம் உள்ளது, கவனமாக பார்த்துக்கொள் என்று நிறுவன நிர்வாகிகள் அடிக்கடி தெரிவித்துள்ளனர். இரவில் தான் மட்டுமே பணியில் இருந்ததாலும் பணம் இருக்கும் லாக்கருக்கு தனது பொறுப்பில் இருந்ததாலும் பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டுள்ளார் காவலாளி பிரபின். கடந்த 22ஆம் தேதி அதிகாலை நிறுவனத்தின் லாக்கரை உடைத்து அதிலிருந்த 23 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துள்ளார் காவலாளி பிரபின். கோயம்பேடு சென்ற பிரபின் பேருந்தில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு மற்றும் உடுப்பி நகர்களுக்கு சென்று ஹோட்டலில் தங்கி மது மாது என உல்லாசமாக இருந்துள்ளார். பின்னர் கேரள மாநிலம் எர்ணாகுளம் சென்று அசாம் மாநிலம் செல்லும் குவாஹாத்தி ரயிலில் ஏறியுள்ளார் பிரபின். பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஹீரா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் புகார் அளித்தனர். லாக்கர் இருந்த பகுதியில் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு டார்ச் லைட்டுடன் வந்து காவலாளி பிரபின் கொள்ளையடிக்கும் காட்சிகள் நிறுவனத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தன. அந்த சிசிடிவி காட்சிகளும் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. உடனே பிரபினின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்து அவரை பிடிக்க முயற்சி செய்த போது கேரளாவிலிருந்து அசாமிற்கு ரயிலில் சென்று கொண்டிருப்பது தெரிய வந்தது. அசாமிற்கு விமானத்தில் சென்ற துரைப்பாக்கம் போலீசார் ரயில் வருவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னதாகவே ரயில் நிலையத்திற்கு சென்று காத்திருந்தனர். பின்னர் பணத்துடன் பிரவீனை கைது செய்து விமானத்தில் சென்னை அழைத்து வந்தனர். சரியாக திட்டமிட்டு கொள்ளையனை அசால்ட்டாக கைது செய்து பணத்தையும் பறிமுதல் செய்த துரைப்பாக்கம் குற்றவியல் போலீசாரை சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வெகுவாக பாராட்டினார். திருவாரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி